12th ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் பகுதி 4 புக் பேக் கொஸ்டின் ஆன்சர். காப்பியங்கள் மணிமேகலை. வயந்த மாலைக்கு மாதவி உரைத்த உயங்கு நோய் வருத்த. இதனுள் குறிக்கப்படும் உயங்கு நோய் எது? கண்ணகிக்கும் கோவலனுக்கும் நேர்ந்த துன்பம். மாமலர் நாற்றம் போன்மணி மேகலைக்கு ஏது நிகழ்ச்சி எதிர்த்துளதாகலின். இதனுள் காணப்பெறும் வாழ்வியல் அறிவுரை யாது? தீமையிலும் நன்மை. கீழ்வரும் எவ்வடியிலிருந்து பெண்கள் ஒப்பனை வழக்கம் வெளிப்படுகிறது? மாதர் செங்கன் வரிவன பதித்து. தாமரை தன்மதி சேர்ந்தது போல். இதனுள் அமைந்த உவமை பொருள் அறிந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். தன்மதி மணிமேகலையின் முகத்திற்கு உவமை. தாமரை மாதவியின் கைகளுக்கு உவமை. மணிமேகலையிடம் மாதவி நிகர்மலர் நீயே கொணர்வாய் என்றால் இவ்வாறு கூறுவதன் நோக்கம் யாது? மணிமேகலையின் துயரை மாற்றுதல். கீழுள்ள எதனுள் இயற்கையிறந்த நிகழ்ச்சி கூறப்படுகிறது? இயற்கை இறந்த அப்படின்னா இயற்கையில் நடைபெறாத நிகழ்ச்சி. பகவன தானையிற் பன்மரம் பூக்கும். கீழுள்ள எதனுள் புராண கதை குறிப்பு உள்ளது? தாவாநீர் காவிரி பாவை தன் தாதை காவேரன் ஆங்கிருந்த காவேர வனமும். காவிரியின் தந்தை காவேரன். மணிமேகலை மலர்வனம் புக்க காதையில் உள்ள ஆங்கவரடிக்கிடின் அவரடி தானுறும் என்னும் அடியில் கோடிட்ட சொல் யாரை குறிப்பிடுகிறது? ஒருவர் நினைக்கும் தெய்வம். இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கட் செயல். இக்குறளை மேற்கோளாக கொண்டு விளக்கத்தக்க மலர்வனம் புக்க காதையின் செய்யுளடி எது? எய்தா என்போர்க்கு ஏதுவாகவும். மணிமேகலை மலர்வனம் புக்க காதையிலிருந்து 4 செய்யுளடிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் எது பண்டை கால மன்னர்களின் வாழ்க்கை முறையினை அறியத்தக்க குறிப்பினை கொண்டுள்ளது? உய்யாவனத்திடை உணர்ந்தோர் செல்லார். இது உய்யாவனம் அப்படின்னா மன்னர்கள் விளையாடும் இடம். காப்பியங்களில் 2வது வில்லி பாரதம். அத்தவேற்பிரண்டு விற்கிடை எனப்போ ஆதவன் சாய்தல் கண்டருளி. இச்செய்யுளடியில் அமைந்துள்ள கவிநய குறிப்பு யாது? விற்கிடையென என்பது கண்ணனின் இறப்பின் தன்மையினை குறிக்கிறது. அத்தவேற்பிரண்டு விற்கிடை எனப்போ ஆதவன் சாய்தல் கண்டருளி. இவ்வடியில் கண்ணனின் இறப்பு எத்தொடரால் குறிப்பதாக உணர்த்தப்படுகிறது? ஆதவன் சாய்தல். கண்ணன் அழிவிலிருந்து காக்கும் கடவுள் என உணர்த்தும் வில்லி பாரத செய்யுள் தொடர் எது? முத்தருக்கெல்லாம் மூலம். கீழுள்ள வில்லி பாரத செய்யுள் அடிகளில் எதில் கர்ணனின் பெருமை உணர்த்தப்படுகிறது? தரணியிற் அளந்தவர் தமக்கு வேண்டிய தருதி. இதில் கர்ணன் 3 சொல்லி இன்னும் வந்துச்சுனாக்க கிருஷ்ணன். கண்ணன் 2 சொல்லி இன்னும் வந்ததுனாக்க கர்ணன். கீழுள்ள அடிகளுள் எதனில் உருவகத் தொடர் உள்ளது? வறுமை பெருந்துயருளைந்தேன். கவிதை அணியில் கரங்குவித்து இறஞ்சலர்க்கு எழிலி ஏரணையான் எனும் அடிக்கு இணையான அடி எது? அன்னவன் இதயத்து அன்பின்வாய் அம்பால் அளித்தலும். கீழுள்ள எவ்வடியில் மகாபாரத கண்ணன் குறிக்கப் பெறுகிறான்? சோரன்மா மதலை சொல்வான்.
ஆவியோ நிலையிற் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். இவ்வடியில் உயர்வு சிறப்பு ஓகாரம் உள்ள சீர் எது? ஆவியோ. அகத்தோ புறத்தோ ஐயப்பொருளில், இந்த அகத்தோ புறத்தோ இது ரெண்டும் ஐயப்பொருளில் உள்ளது. போர் முனையில் இறக்கும் தருவாயில் கண்ணனிடம் வேண்டுவது யாது? 2 சுழி இன்னு நான் வந்துச்சுனாக்க கர்ணன். இது கண்ணன் கிருஷ்ணன். இறப்பவர்களுக்கு வாரி வாரி வழங்கும் மனம். கதிர் முடியும் இம்மையிலே கண்ணுற்றேனே. இங்கு குறிக்கப்பெறும் கதிர்முடி யாருக்குரியது? கண்ணன். 3 பாஞ்சாலி சபதம். திருதராட்டிரன் நன்னெறி ஏற்று வாழ்பவன் என்பதை உணர்த்தும் கவிதையடு எது? விதுரனறிவை பின்னும் மற்றொரு கண்ணெனக் கொண்டோன். திருதராட்டிரனுக்கு பார்வை கிடையாது, ஆனால் மேன்மை கொண்ட விளியகத்துள்ளோன், அதாவது தன்னோட மனசு பற்றி கேட்டு நடக்கிறோம். மனசு ஒரு கண்ணு, இன்னொன்று விதுரனோட அறிவு. இப்போ நன்னறி ஏற்று நடப்பவன் அப்படின்னா மற்றவங்க கிட்ட இருந்து வாங்கி அறிவு கேட்டு. அப்போது விதுரன் அறிவை பின்னும் மற்றொரு கண்ணென கொண்டோன். தொல்லுணர்வின் மருத்துவன் தன்னை சோர்வுறுத்தல் போல் இவ்வடியில் மருத்துவன் என குறிக்கப் பெறுபவர் யார்? திருதராட்டிரன். தீம்பு செய்தாலும் புகழ்கின்றான், திருத்தேடினும் என்னை இகழ்கின்றான். பாரதி பாஞ்சாலி சபத இவ்வடியில் தொடை நயம் நோக்கி விகாரப்பட்டுள்ள சீர் எது? தீம்பு. பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில் உள்ள சின்னமுறச் செய்ய வேதிரங் கெட்ட செத்தையன்றென்னை நினைக்கின்றான் எனும் பகுதியில் ஆகுபெயராக எடுத்தாளப்பட்டுள்ள சொல் எது? சின்னம். பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் கவிதை அடிகள் 4 கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் எது குறிப்பாக இகழ்ச்சி பொருள் உணர்த்துகிறது? தந்தையை ஒப்பவர் இல்லை கண் கொண்டு. இது இகழ்ச்சி பொருள். ஏன்னா நம்ம கூட சொல்லுவோம், ஒரு கொஞ்சம் கெட்டவன் இருக்கிறான்னா என்ன சொல்லுவோம்? அவனை உன்ன மாதிரி நல்லவனை நான் பார்த்ததே இல்லடா அப்படின்னுவோம். துரியோதனன் கூற்றாக அமைந்த கவிதை வரிகள் 4 கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் 1 கல்லிடை நாரூரி பாருண்டோ எனும் பழமொழி துரியோதனனுக்கு உரியதான குறிப்பினை கொண்டுள்ளது. அவ்வடி எது? என்னை கொல்லினும் நெஞ்சில் கொண்ட கருத்தை விடுகிலேன். அதாவது கல்லில் நார் உரிக்க முடியாது, கல்லில் கயிறு செய்ய முடியாது. அந்த மாதிரி துரியோதனோட மனசில் இருக்கிற எண்ணம், என்னை நீங்கள் கொன்னீங்கனாலும் என்னோட மனசில் இருக்கிற எண்ணத்தை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. கீழுள்ள பாரதியாரின் பாஞ்சாலி சபத அடிகளுள் எதில் பாரத கதையில் சிக்கல் நிலை குறிப்பால் உணர்த்தப்படுகிறது? சூது கவரை அழைத்தெல்லாம். சூதுக்கு அவரை அழைத்து எல்லாம். திருதராட்டிரன் கோழைத்தன்மை அற்ற வீரன் என உணர்த்தும் பாஞ்சாலி சபத கவிதையடி எது? நரி தாக்குதல் போலாம் இந்த நாணமில் செயலினை நாடுவனோ. பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில் திருதராட்டிரன் கூற்றுகளாக அமைந்த 4 கவிதை வரிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் எது துரியோதனனை தாழ்த்தி கூறுவதாக உள்ளது? சோமன்றனொரு குலத் தோன்றலன்றோ. சரியா பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு அடி வரும். சோர தம் மகனோ நீ உயர் சோமன்றனொரு குலத் தோன்றலன்றோ. அதாவது நீ திருடன் மகனா, நீ உயர்ந்த சந்திர குலத்தில் தோன்றியவன் அல்லவா அப்படின்னு கேட்பாரு. சந்திர மரபினர் முறையான வரிசை எது? சந்தனு, விசித்திர வீரியன், பாண்டு, தருமன். தேங்க்யூ.